குமரபாளையம். குமரபாளையம். இரும்பலைக்கு. ஏன் அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து ஊதுபத்தி வியாபாரம் பண்ணலாம். ஊதுபத்தி வியாபாரம். வாங்க வியாபாரம் பண்ண முடியல. ஏன்? பொருளாதார அதிக ரேட் ஆகுது. அதிக ரேட் ஆயிடுச்சு. ஏன்? எல்லாம் அதிகமான விலைங்க. அதாவது செய்யற இடத்துலயே வாங்குவீங்களா? கம்பெனியில் ஊதுபத்தி செய்கிற இடத்துல வாங்கி தருவோம். இப்போ வந்து பொருள் 1000 ரூபா போட்டாலும் 10 பொருள் வாங்க தான் வியாபாரம் பண்ண முடியும். 10 பொருள் வாங்கினாதான் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. 10 பொருளுக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? அதாவது ஒரு பொருளுக்கு சாம்பிராணி விட்டு அதுக்கு 5 ரூபா கிடைக்கும். ஒரு சாம்பிராணி பேக்கெட்டுக்கு 5 ரூபா. 5 ரூபா. ஒரு ஊதுபத்தி விற்றோம்னா 5 விதமான ரகமான 5 விதமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிடைக்கும். உங்களுக்கு பசங்களாம் இல்லையா? நாங்கள் ஒரே ஒரு பொண்ணு. ஒரே பொண்ணா? அவங்க அது பூ எடுத்துட்டு இருக்காங்க. பூ எடுத்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணீங்க? தாண்டாமலை. பார்க்க மாட்டாங்களா அவங்க? அவங்க வந்து நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்தாங்க. வந்து இந்த வெல்டிங் சீட் போட்டு தகரத்து போட்டு யாருக்கு நல்லா பராமரிக்க முடியாது. நான் அவங்கள பார்க்குறேன். நீங்க அவங்கள பார்த்துட்டு அதான் மேடம். அதாவது இப்போ பாசிங் இந்த பெரிய நடந்த 3மே கட்டாயி போச்சு. யாருக்கு? மருமகனுக்கு. ஆமாம். இப்போ மருமகனையும் பொண்ணையும் பேத்தியும் நீங்க தான் பார்க்குறீங்களா? ஸ்கூலுக்கு போகுதா பேத்தி? இல்லை படிக்கிறாங்க. பரவாயில்லக்கா. நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மேடம் நல்லா இருந்தபோது நல்லா காப்பாற்றினாங்க. இப்போ முடியல. பார்க்குறாங்க. மருமகன் உங்களை பார்த்தானா? பார்த்தாரா? நல்லா பார்ப்பாரா? நல்லா பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா ஆயிடுச்சுன்னா அவர் உங்களை பார்ப்பாரா? நல்லா இருக்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது இப்போ பிளாஸ்டிக் 3 நேரமே கட்டாயி பிளாஸ்டிக் நான் வச்சுருக்குது. அது வந்து அவருக்கு நான் ஏஜ் குறைவாக தான் சொல்லலாம். 40 மணி ஆச்சு. என் பொண்ணுக்கு 29 ஆச்சு. ஏன் அதிகமாக வயசு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க? அது என்னால் எந்த பொறுப்பு இருக்காரு. இப்போ சாதாரணமாக ஏஜ் கொடுத்தோம்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மோசமான வழிக்கு போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை இன்னும் நம்ம செய்யணும். அதனால வயசானவருக்கு ஆனவருக்கு கொடுத்துட்டீங்க. ஆமாம். சொன்னதாக போயிருந்தாங்க. தொழில் பார்த்துட்டு இருந்தாரா? தகவல் சீட் சொந்தமாக வெல்டிங் ஒர்க் தான் செய்ய முடியுது. அந்த மாதிரி செய்ய முடியும். உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை நீங்கள் அவங்க வீட்டில் அவங்க தனியாக தான் நாங்கள் அப்போ 2 பேரும் தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருந்தீங்களா? என்னுடைய அம்மா வந்து ப்ரெஷர் ஓவர். லோ பிபியா ஹை பிபியா? ஹை பிபி. ஓ. அதனால் இந்த நேரத்தில் இன்னும் சொல்ல முடியாது. அதனால அந்த அம்மாவை வந்து நாங்கள் பார்த்துட்டு வீக்லி டைம் நாங்கள் பொண்ணை போய் பார்த்துருவோம். ஓ. இப்போ ஒய்ஃபையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, பொண்ணையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, மருமகனையும் பேர பிள்ளைங்களையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. ஓ. நான் பற்றி வைக்கும் போதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு. அதனால் பண்ண முடியல. இல்லை நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் சொல்கிறேன். நான் சொல்கிறதோட சரி கையை மொழியை கட்டுறேன். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? இல்லை எனக்கு உண்மையை சொல்ல போனால் ஒரு நாளைக்கு காலையில் 700 ரூபா கிடைக்கும். காலையில் 10 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் பஸ் ஏறி போகணுமா? ஆமாங்க. ஓ. அப்புறம் மறுபடியும் காலையில் வந்துருவீங்க. காலையில் ஒரு நாளைக்கு 700 ரூபா கிடைக்கும். மாதம் 20,000 ரூபா கேரண்டி. என்ன பண்ணுறது? நான் ஊருக்கு இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2,500 ரூபா சம்பாதிச்சேன். ஒரு நாளைக்கு 2,500 ரூபா. என்னோட கெயின் வந்து லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து இல்லை. லாபம் மட்டும் எனக்கு அசல் லாபம் மட்டும் எனக்கு 1000 ரூபா ரவுண்டாக லாபம் 1000 ரூபாய் 1500 ரூபா முதலீடு. நல்லா நைட் பண்ணுவேன். நல்லா பண்ண முடியும். வாங்கி பண்ண முடியும். எனக்கு சொல்லணும் ஆர்வமே கிடையாதுங்க. ஊதுபத்தி வியாபாரம் எனக்கு நம்ம நாட்டிலும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டம்.
நான் பண்ணுறேன் நீ பண்ணாலும் சொல்லுவாங்க, அப்படின்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓ, ரொம்ப காலத்து பிஸ்னஸே அதுதான் உங்களுக்கு? ஆமாங்க. கண்ணு தெரியாதா உங்களுக்கு? எனக்கு 1 வயசுலேயே அம்மா இருந்தாங்க. 1 வயசு குழந்தையிலேயே மாறிட்டு இருந்தாங்க. 1 வயசு குழந்தையில மாரியாத்தா வந்துச்சா? கண்ணில் இறங்கிடுச்சு. கண்ணுலயே இறங்கிச்சா? ஓ, 2 கண்ணுலையும்? 2லேயுமே. ஆ, அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியாமல் பாகத்தலை இருக்குங்களா, அதை வந்து கழுவி வச்சுட்டாங்க. பாகத்தலை. பாகத்தலையா? பாகத்தலை. அந்த தலையை வந்து புளி ஊற்றிட்டாங்க. கண்ணில் ஊற்றிட்டாங்க. அது செட்டாக அது அப்படியே வந்து இதாயிடுச்சு. கண் அப்பவே போனதான். இப்போ எங்களை எல்லாம் பார்க்க முடியுமா அவங்களால? முடியாது. தெரியாதா? யார் நிக்கிறாங்கன்னு தெரியாதா? தெரியாது. வாய்ஸ் மட்டும் தான் தெரியும். வாய்ஸ் நம்ம பேசணும்னா எந்த இடத்துக்கு நிக்கிறோம் தெரியும் இல்லையா? பரவாயில்ல. உங்க ஒய்ஃப் அப்போ உங்க ஒய்ஃப் தெரிஞ்சேதான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல? லவ் மேரேஜா? நான் வந்து அன்மேரிடு. அன்மேரிட். அப்போ இவங்க முதல்ல மேரேஜ் ஆனவங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க அன்மேரிடா தான் இருந்திருக்கீங்க. அப்போ மேரேஜ் ஆகி தான் இவங்க மூலமா தான் ஒரு பொண்ணா? ஓ, சரி சரி, பரவாயில்ல. நான் வந்து வாழ்க்கையை இழந்து தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். வாழ்க்கை இழந்தவங்களுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி கடவுள் போய் லெஃப்ட் எடுக்கும். பரவாயில்லைங்க. உங்க ஸ்டோரியே பரவாயில்ல. ஒரு தியாகத்தோட வந்து இன்னொருத்தர் கல்யாணம் ஏற்கனவே கல்யாணமானவங்களே நீங்க விடவா இருந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க. முதல்ல இருந்தவங்க வேற மாதிரி. எப்பவுமே டெய்லி இங்க தான் இருக்கீங்களா? சரி சார், அப்படியே அங்க தனியா வந்துருவீங்க? தனியாக தான் வருவோம் மேடம். தனியா எப்படி வருவீங்க? வண்டி வரது வருவோம். இதுக்கு வர மாட்டாங்களா? இப்போதான் மேடம் நான் 2 வருஷமாக தான் அப்படியா? செய்யாமல் தனியாக தான் இருந்தேன். பரவாயில்லைங்க, ரொம்ப கேட்டுங்க. இந்த கண்ணு இருந்தால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து உழைச்சிட்டு கொரோனா வந்துச்சா? கொரோனா இல்லையா? பரவாயில்ல. பஸ் வசதி பஸ் வசதி இல்லாததுனால எங்கேயும் பண்ண முடியும். அங்கெல்லாம் என்ன பண்ணீங்க சாப்பாட்டுக்கு? வந்து ஒரு மாதிரி 5 பேர் எங்களை மாதிரி 5 பேர் ஹெல்ப் பண்ணாங்களா? யாரு? சத்தியமங்கலத்துலையா? யாருங்க? சென்னையில் வந்து மாட்டு பண்ணை. மாட்டு பண்ணை. மாட்டு பண்ணையில் வந்து அவங்க மாட்டுகளுக்குலாம் தேன் மாட்டாங்களா? ஆமாம். அந்த இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மாதம் எனக்கு மாசம் அரிசி எடுத்து அப்போ இப்போ வந்து செலவு தான். ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துருவாரு. வீடு வாடகையா? இல்லைங்க, இப்போது வந்து பிள்ளைக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. வீடு இலவசமாக கொடுத்துருக்காங்களா? வீடு இல்லைங்க, இடம் மட்டும். இடம் நான் வந்து என்னென்னா புறம்போக்கு இடமா? ஆமாம், தகர் சீட் போட்டு ப்ளஸ் ஒர்க் கொடுத்து நான் அங்கே இருந்தேன். எல்லாரும் இருந்தேன். மாமா இருந்ததுனால மாமியார் புண்ணியாக இருக்கிறது அங்கே வந்து யார் மாமனார்? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. உங்கள் அப்பா இறந்ததுனால? அதனால எங்கள் அம்மா பார்த்து எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அதனால அவங்களையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அப்போ மாமனாரையும் பார்க்குறீங்க, மாமியாரையும் பார்க்குறீங்க, மருமகனை பார்க்குறீங்க, பொண்ணுங்க பார்க்குறீங்க. இல்லை, இத்தனை பேர்த்த பார்த்துருக்கீங்களே, பேரம்பேத்தியும் பார்க்குறீங்க, இந்த வயசில் பார்த்துட்டு இருக்கீங்களே, பெரிய விஷயம். கடவுள் வந்து இல்லை, இது ரொம்ப கிரேட். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம். கண்டிப்பாக நாங்கள் வரும்போதெல்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு போவோம். ஓகே. உங்கள் பேர்? ஜெயராஜ். ஜெயராஜ். உங்கள் பேருமா? ஜவராணி. ஜவராணி. ஜவராணியா? தற்சமயத்தில் தமிழ்நாடு. ஓ, மதம் மாறிட்டீங்களா? என்ன மதம் நீங்க? இந்து மதம். ஆரம்பத்தில். ஓ, நீங்க கிறிஸ்டினா? முதல்ல பேர் என்ன? முதல்ல பழனிசாமி. பழனியம்மாள். பழனிசாமி, பழனியம்மாள். இப்போ ஜெயராணி. ஜெயராஜ், ஜெயராணி. ஜெயராணி. ஜெயராஜ், ஜெயராணி. ஓ, கிறிஸ்டினா மாறினதுனால
ஜெயராஜ் ஜெயராணி இந்துவா இருக்கும்போது பழனியம்மா பழனியப்பன் பழனிசாமி பழனியம்மா. பழனிசாமி பழனியம்மா. ஓகே தேங்க்ஸ். ஓகே நாங்க வரும்போதெல்லாம் இனிமேல் வந்து பார்த்துருக்கோம். ஓகே சரியா வாங்க அந்த சைடு வரும்போது. சரி வாங்க. தேங்க்யூ.